ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிஎம்ஏ ஆசான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 4 ஆஃப் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன். இது சிஎம்ஏ ஃபைனல் டைரக்ட் டேக்ஸில் இருக்குது. போன கிளாஸில் இன்ட்ரோ, அப்புறம் பைலிட்டரல் ரிலீஃபு, அதை பற்றின ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போது அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரொவிஷன் எதுக்கு, இந்த செக்ஷனுக்காக சும்மா நோட்ஸ் கொடுக்கணுன்னு இதை கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரில. இதோட பாயிண்ட்ஸ் அப்படியே போன ப்ரொவிஷன்லேயும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்றதை நம்ம சும்மா ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகேவா? A specified association in India and a specified association in specified territory and the central government in the official gazette may enter into an agreement. அதாவது ஸ்பெசிஃபைடு அசோசியேஷன், இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபைடு அசோசியேஷனும் அந்த வேறு அவுட் சைட் இந்தியாவில் இருக்கிற அந்த ஸ்பெசிஃபைட் டெரிட்டரி இருக்கு இல்லையா, அதுவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த ஹெட்டிங்கை படித்து பார்த்தா புரியும். அடாப்ஷன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் ஸ்பெசிஃபைடு அசோசியேஷன் ஃபார் டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃப். டபுள் டாக்ஸேஷன் ரிலீஃபுக்காக அக்ரிமெண்ட் போடுறாங்க. யார் போடுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுறாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்பெசிஃபைடு அசோசியேஷன்ஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நோட்டிஃபை பண்ணுறாங்க அஃபிஷியல் கெசட்டில். அந்த அக்ரிமெண்ட் எதுக்காக போடுறாங்க? அவாய்டிங் டபுள் டாக்ஸேஷன் வித்தவுட் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் நான் டாக்ஸேஷன். டேக்ஸ் போடாமல் இருக்கிறதுக்காகவும், டேக்ஸ் போடாமல் இருக்கிற அந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும், இல்லை டேக்ஸ் குறைக்கிறது, ரெடியூஸ்டு டாக்ஸேஷன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இன்க்ளூடிங் ட்ரீட்டி ஷாப்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ட்ரீட்டி ஷாப்பிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னால் என்னென்னா, நான் அந்த கவுண்ட்ராக்டிங் ஹார்ம்ஃபுல் டேக்ஸ் ப்ராக்டிசஸ் அதை படிக்கும்போதே சொல்லியிருக்கேன். அந்த கிளாஸ் போய் பாருங்கள். ஃபார் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன், நான் அந்த டேக்ஸ் ஹெவனில் சொன்ன மாதிரியே எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏதாவது ஒரு டிரான்ஸ்பரன்சி இருந்தால் தான் அந்த நாட்டில் என்ன நடக்குது, டேக்ஸ் லாஸ் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அதை பற்றியே தெரியும். அதனால எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்காகவும், ரெக்கவரி ஆஃப் இன்கம் டேக்ஸ் இந்த ஸ்பெசிஃபைட் டெரிட்டரி அவுட் சைட் இந்தியா, வெளியே அவுட் சைட் இந்தியாவிலேருந்து டேக்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காகவும், அவுட் சைட் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இன்கம்காக டேக்ஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. இதுதான் உங்கள் புக்கில் வந்து சுற்றி சுற்றி எழுதியிருப்பாங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக ப்ரீஃபாக எழுதியிருக்கேன். இது அவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம போனதுலேயும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்பெசிஃபைடு அசோசியேஷனுங்கிறது ஒரு பாடியாவோ, ட்ரஸ்டாவோ, கார்பரேஷன், அசோசியேஷன் என்னவா வேணா இருக்கலாம். நான் எனி அசோசியேஷன் அப்படின்னு எழுதியிருக்கேன். நோட்டிஃபைடு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஒரே ஒரு பாயிண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் இந்த செக்ஷனுக்காக நோட்டிஃபை பண்ணப்பட்டிருக்கணும் அந்த அசோசியேஷன். அந்த ஒரு பாயிண்ட் இருந்துச்சுன்னா அது ஸ்பெசிஃபைடு அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிடலாம். பாக்கி எல்லாமே நான் போனதில் டிஸ்கஸ் பண்ணது தான். ஸ்பெசிஃபைடு டெரிட்டரினா என்ன, ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட்டில் டேர்ம் யூஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன, அந்த மாதிரி பாயிண்ட்ஸ்லாம் நான் போன கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன்ல, அதே நோட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால போன கிளாஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? யூனிலேட்ரல் ரிலீஃப், இது வரைக்கும் நம்ம பார்த்தது பைலேட்ரல் ரிலீஃப் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது யூனிலேட்ரல் ரிலீஃப். பைலேட்ரல் ரிலீஃபுங்கும் போது ரெண்டு நாட்டுக்கும் இடையில அக்ரிமெண்ட் இருக்கும், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். ஆனால் யூனிலேட்ரல் ரிலீஃபை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு இந்தியா டசன்ட் ஹேவ் எனி டிடிஏ வித் எனி கண்ட்ரி. அப்போ என்ன ரேட் எடுத்துக்குவாங்க, டேக்ஸ் ரேட் எடுத்துக்குவாங்கன்னு பாருங்கள். இந்தியன் ஆவரேஜ் டேக்ஸ் ரேட்டு அல்லது அந்த கண்ட்ரியோட ஆவரேஜ் டேக்ஸ் ரேட்டு, விச் எவர் இஸ் லெஸ். இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி எது விச் எவர் இஸ் லெஸ்ஸாக இருக்கோ அதை எடுத்துக்குவாங்க. ஒருவேளை ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் இந்தியன் ரேட்டை எடுத்துக்குவாங்க. இதுதான் அர்த்தம். இப்போ இதை வச்சு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். மிஸ்டர் சஹா ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 21-22 இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன், இந்தியன் இன்கம் கொடுத்துருக்காங்க. ஒய் கண்ட்ரி அப்படின்னு, ஒய்ன்ற கண்ட்ரிலேருந்து ராயல்ட்டி இன்கம் வருது 5 lakhs. அதில் 3 lakhs எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் 80 QQB. இது சாப்டர் நம்ம 6A படிக்கும்போது நான் சொல்கிறேன். டிடக்ஷன் அண்டர் சாப்டர் 6A. இது இன்டரில் வரும். நான் எதுவும் நடத்தலை, நம்ம அதை படிக்கும்போது நம்ம ரொம்ப விரிவாக சொல்கிறேன். 5 lakhs. ஃபாரின் டேக்ஸ் பெய்டு வந்து 20%. இந்தியா ஹாவ் நோ டிடிஏ வித் ஒய். அந்த கண்ட்ரி ஒய்யோட இந்தியாவுக்கு எந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்டும் கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் சம் போடுவீங்கன்னு கேட்குறாங்க. பிஜிபிபி இந்தியா பாருங்கள் 3,74,000. ராயல்ட்டி இன்கம் 5 lakh. முதல்ல இதை ஆட் பண்ணிவிட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் கண்டுபிடிச்சிடலாம். டிடக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 3 lakhs. லெஸ் பண்ணால் டோட்டல் இன்கம் 5,74,000. இதுக்கு டேக்ஸ் கண்டுபிடிங்க. அந்த டேக்ஸ் லேப் ரேட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இவங்க வந்து 60 வயசுக்குள்ளே தான் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப் டு 2.5 lakhக்கு வந்து நில்லு. அந்த 2.5 lakhs 5 lakhs வரைக்கும் 5%. 18 டிடக்ஷன் இதுக்கு வந்து கிளைம் பண்ணால் 3 lakhs. டோட்டல் இன்கம் வந்து அப்போது இது ரெண்டையும் லெஸ் பண்ணால் கிடைக்கும் 5,74,000. இதுக்கு டேக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 27,300 வரும். இதுக்கே செஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 1,092 வரும். ஓகேவா? டோட்டல் டேக்ஸ் பாருங்கள். நான் இது வந்து
கம்ப்யூட்டேஷன் மிஸ்டேக்னால இப்படி எழுதியிருக்கேன். 28,392. இப்போ இதுக்கு ரிலீஃப் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆவரேஜ் இந்தியன் டேக்ஸ் ரேட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறமா அந்த ஃபாரின் டேக்ஸ் ரேட் கண்டுபிடிங்க. விச்எவர் இஸ் லெஸ்ஸோ அதை எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் இந்தியன் டேக்ஸ் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இந்தியன் மெத்தட் படி போட்டால் எவ்வளோ டேக்ஸ் வருதோ டிவைடட் பை இந்தியன் இன்கம், இப்போ நம்ம ரெகுலர் மெத்தட் ஃபாலோ பண்ணால் இவ்வளோ டேக்ஸ் வருது இல்லை, அந்த டேக்ஸ் டிவைடட் பை டோட்டல் இன்கம் போட்டிங்கன்னா ஒரு டேக்ஸ் ரேட் வரும். அதை கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு 28,392 தானே டேக்ஸ் வந்திருக்கு. டிவைடட் பை இன்கம் எவ்வளோ, 5,74,000க்கு இவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கு. அப்போ ஸோ 28,392 டிவைடட் பை 5,74,000 இன்டூ 100. ஸோ எவ்வளோ வருது டேக்ஸ் ரேட்டு? 4.95%. ஃபாரின் டேக்ஸ் ரேட் அவங்களே கொடுத்துருக்காங்க 20% அப்படின்னு. விச்எவர் இஸ் லெஸ்ஸர் பாருங்கள், இந்த 4.95 தான் லெஸ்ஸர். ஸோ இந்த ரேட் எடுத்துக்கலாம். இந்த ரேட்டு அந்த ஃபாரின் இன்கம்க்கு அப்ளை பண்ணோம். இன்கம்க்கு அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக போய் 5 லேக்னு பிளைண்டாக எடுக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து இந்த இன்கம்காக ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிடக்ஷன் சொல்லியிருக்காங்க. 5 lakhs மைனஸ் 3 lakhs போனுச்சுன்னா 2 lakhs வரும்ல, அதுதான் எடுக்கணும். ஸோ 2 lakhs இன்ட்டு 4.95% இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணது போட்டோம்னா 9,900 வரும். அதை ரிலீஃபாக கொடுத்தீங்கன்னா வரக்கூடியதான் உங்களுக்கு நெட் டேக்ஸ் லைபிலிட்டி. அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 18,490 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம்மு. அரவிந்த் அப்படின்றவருக்கு இந்தியன் இன்கம் ஒன்று வருது. பிஸ்னஸ் இன்கம் தான் 27 lakhs வருது. கண்ட்ரி ஏலேருந்து ஒரு பிஸ்னஸ் இன்கம் வருது 15 லட்சம். அந்த கண்ட்ரி ஏக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. அது அந்த கண்ட்ரி ஏல அவங்க ஏர்ன் பண்ண இன்கம்க்கு டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்கன்னா 5 lakhs கட்டியிருக்காங்க. கண்ட்ரி பிலேருந்து ஒரு இன்கம் வருது, ஆனால் அது லாஸு 4 lakhs. அந்த கண்ட்ரி பிக்கும் இந்தியாவுக்கும் ஒரு அக்ரிமெண்ட்டும் கிடையாது. கான்ட்ரிபியூஷன் டு பிபிஎஃப் இது டிடக்ஷனில் வரப்போகுது 1,50,000. பேமெண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆன் தி லைஃப் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் இது வந்து ஒரு 20,000 வருது. ஓகேவா? கம்ப்யூட் டேக்ஸ் லைபிலிட்டி ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர். ப்ரீமியம் இது நம்ம கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏன்னா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் செல்ஃபு, ஸ்பவுஸ், சில்ட்ரன், டிபெண்டன்ட் சில்ட்ரன் அவங்களுக்கு எடுத்துக்குவோம். இங்கே வந்து 20,000, அதனால நம்ம அப்ளை பண்ண மாட்டோம். ஓகேவா? இப்போது டோட்டல் இன்கம் கேல்குலேட் பண்ணுங்கள். 27 lakhs ப்ளஸ் 15 lakhs 27 lakhs ப்ளஸ் 15 lakhs மைனஸ் 4 lakh. இது வந்து அந்த கண்ட்ரி பியோட இன்கம். இது லெஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடியது 38 lakhs டோட்டல் இன்கம். அதுலேருந்து டிடக்ஷன் பாருங்கள் 1.5 lakh. லெஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் இன்கம் 36.50 lakhs. டேக்ஸ் பாருங்கள் 36,50,000. இதுக்கு டேக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா 9,07,500 வரும். செஸ் 4% கண்டுபிடிச்சிங்கன்னா வரும். இப்போது ரிலீஃப் வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணோம்னா, கண்ட்ரி பியில் லாஸ் தான் வருது, அதனால் நம்ம அதை கணக்கிலே இது எடுத்துக்க வேணாம். ஏன்னா அதுக்கு டேக்ஸும் கட்டியிருக்க மாட்டோம். லாஸ்க்கு யாரும் போய் டேக்ஸ் கட்ட மாட்டாங்க, ப்ராஃபிட்டுக்கு தான் கட்டுவாங்க. ஸோ கண்ட்ரி ஏவை மட்டும் பாருங்கள். கண்ட்ரி ஏல அவங்க என்ன டேக்ஸ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவே இல்லை, அதையும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஐடி இன் கண்ட்ரி ஏ அவங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்காங்க? 5 lakhs கட்டியிருக்காங்க. எவ்வளோ இன்கம்னா 15 lakhs. ஸோ 5 lakhs டிவைட் பை 15 lakhs போட்டிங்கன்னா 33.33% வரும். இதே இந்தியன் இன்கம் பாருங்கள். நம்ம இது மெத்தட் படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா 943,800. எவ்வளோ இன்கம்னா 36,50,000. அப்படின்னா எவ்வளோ டேக்ஸ் ரேட் வரும் பாருங்கள்? 25.86. ரவுண்ட் ஆஃப் பண்ணால் விச்எவர் இஸ் லெஸ்ஸர் பாருங்கள் 25.86 தான். இந்த 25.86 எங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரி ஏவோட இன்கமில் அப்ளை பண்ணோம். ஸோ 15 lakhs இன்ட்டு 25.86% போட்டிங்கன்னா எவ்வளோ ரிலீஃப் வரும்? 3,87,900. இதுதான் ரிலீஃப். இது நம்ம இந்தியன் அந்த டோட்டல் டேக்ஸ்லேருந்து லெஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடியதான் நெட் டேக்ஸ் லைபிலிட்டி 5,55,900. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாய்.